டாக்டர் இளங்குமரன், சிஇஓ ஃப்ரைல ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு சென்னை சைக்கிளிஸ்டோட சேர்ந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சைக்கிள் ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேலே சைக்கிளிஸ்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்களோட சேஃப்டி பற்றி லாட் ஆஃப் அஜிடேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கொல்கட்டாவில் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு மேஜர் இன்சிடென்ட்ஸு. அது மட்டும் கிடையாது, நாடு முழுக்க பல இடங்களில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோ பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நம்ம கூட வேலை செய்கிற பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆர் நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களோட சேஃப்டியை பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த சைக்கிள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். டாக்டர் தீபஸ்ரீ எங்கூட இருக்காங்க, பத்மினி எங்கூட இருக்காங்க, மிஸ்டர் சவுந்தரராஜன் இருக்காங்க. ஆஸ் எ ஃபெலோ இண்டியன் எப்படி நம்ம ஒரு பெண்களோட சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்கள பேச சொல்லி நான் கேட்டுருக்கேன். நான் ஆக்சுவலாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எதையுமே ஸ்டாப் பண்றதுக்கு ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாருமே முதல்ல பெண்கள்கிட்ட பேசணும். வீட்டில் முதல்ல பேசணும். நீ சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறியா, நீ போகிற இடத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு முதல்ல பேசணும். அப்புறம் நம்மளோட ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீ எப்படி வேலை பார்க்குற, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அவங்கக்கிட்ட பேசணும். அண்ட் எங்கே ஒரு இடத்துலையுமே ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போகிற எந்த இடமா இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்கும்போது யூ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ரேஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் தென் ஆஸ்க் ஃபார் இட். நீங்கள் அது பெண்களாக இருக்கணும், ஆண்களாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ அஸ் அ சொசைட்டி ஒன்லி வி கேன் சேஞ்ச் இட். அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இந்த சைக்கிளத்தானை பார்க்குறேன். கிளாட் டு பி ஹியர். விசாகா கமிட்டின்னு சொல்லி எல்லா ஆஃபீஸ்லையும் ஓகே, ஐ திங்க் எல்லா இனிஷியேட்டிவ் பாஷாக இருக்கட்டும், விசாகா கமிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ங்கிறது உள்ளே இருக்க மக்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ நம்ம கமிட்டிக்காகவோ கவர்மெண்ட்டுக்காகவோ வெயிட் பண்ணுறதை விட நம்மளே அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்சாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் திஸ். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் 78 இயர்ஸ் ஆனாலும் எஸ்பெஷலி இந்தியாவில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பயந்துட்டு தான் இருக்கும். வெளியில் போனோன்னா ஒரு பயம், ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்றது எதனால அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயத்தில் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். டிஜிட்டல் இந்தியா, தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் பெண்களுக்கு ஒரு ஆப் வேரின் யூ ஃபீல் ரியலி சேஃப். நீங்கள் மிடில் ஆஃப் த நைட் ஒரு இடத்துல போறீங்க அப்படின்னா, நான் ஒரு கிளிக்கில் எனக்கு ஒரு சேஃப்டின்றது இருக்கு. எனக்கு ஒரு வித்தவுட் எனி ஃபியர் ஐ கேன் கோ அப்படின்றது யாரும் நினைக்கிறது இல்லை. வி ஸ்டில் ஃபீல் வி ஷுட் கோ அஸ் அ குரூப், யாராவது கூட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் சேஃப்டி அதெல்லாம் பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். பிகாஸ் லைட் இல்லாத ஒரு இடத்துல போனோம்னா பயம். ஸோ நிறைய வெல் லிட் பிளேஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே போகிறோம். அதெல்லாமே வி டோன்ட் ஹேவ் தட் எஸ்பெஷலி இன் திஸ் கண்ட்ரி இஸ் வாட் ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி. அண்ட் இப்போ லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு. ஸோ இது எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு அகாமடேஷன் கூட ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் டோன்ட் ஹேவ் அன் அகாமடேஷன் ரூம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வி டோன்ட் ஃபீல் சேஃப். ஸோ ஐ திங்க் தீஸ் திங்ஸ் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப். அவங்க சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் இருக்கணும். வி ஷுட் ஃபீல் சேஃப். இட் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின். பட் அட் த same time, as a society, I think everybody should help, the government should help, and that is the reason why there is this protest. இது எல்லாமே அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஹெல்ப் லைன், ஏதாவது ஒரு லைஃப் லைன், அகாமடேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாலே we will be somewhere. I think digital India possible அப்படின்னும் போது this is very much possible is what I feel. Alcohol also playing a major part. What you about? அஃப்கோர்ஸ் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஆஸ்பெக்ட்டுங்க. மெயின் இது ஒரு ஆஸ்பெக்ட். ஆல்கஹால் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்ட் செட், ஆல்கஹால் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா ஒரு மீடியம் தான் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடியே ஆல்கஹால் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது ஒரு பெர்வர்டட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக். ஆல்கஹாலை பேன் பண்ணுறது பற்றியெல்லாம் நான் இப்போ பேச முடியாது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். ஸோ ஐ திங்க் ஷிஃப்ட் இன் த மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்கஹால் எடுக்கணும் நம்மளுக்கு தோணக்கூடாது, அதுதானே இம்பார்ட்டன்ட். மற்றவங்க மேலே நம்ம எதுக்கு டிபெண்ட்டாக இருக்கணும்? ஸோ எனக்கே அது எடுக்கணும்னு தோணக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் எய்மிங் ஃபார். ஸோ சைக்காலஜியும் எய்ம் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்காக பீப்புள் ஹேவ் காட் திஸ் மைண்ட் செட் ஆஃப் கோயிங் அண்ட் டூயிங் திஸ் க்ரூவல்ட்டி, அந்த ஒரு கிரைம் மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா சைக்காலஜி ஆஃப் பீப்புள் ஷுட் சேஞ்ச். அது பல வருஷம் ஆகும் மாற்றுறதுக்கு. அது குழந்தைலேருந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றினாதான் அதெல்லாம் நடக்கும். பட் ரைட் நவ் ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் government should focus on the infrastructure, helplines,
அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தா தான் வந்து we will improve as a country and as a nation. As an NGO, what steps you are going to take apart from this cyclotron? Apart from cyclathon, see நிறைய awareness programs. See, everything is about repetition. What steps அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு people should gather at one place. இப்போ cyclathon பண்ணியிருக்கோம், walkathon பண்ணலாம், we can have women awareness programs, we can go to lot of women's colleges, we can go everywhere, schools and in fact schools-ல address பண்ணணும்னு எனக்கு தோணும். Self defense programs is something that we should bring about, because அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் எனக்கு எப்படி பண்ணணும், யாராவது வந்து என்ன அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா ஒரு பேசிக் மூவ்ஸ் என்ன பண்ணால் என்னால் வந்து நான் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பெண் நினைச்சாலே வந்து எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அந்த தன்னம்பிக்கை அந்த தைரியம் அதெல்லாமே வேணும் அப்படின்னா we should have all these things. So people should encourage these things in ஸ்கூல்ஸ்லாம் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து எதுக்கு நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். பிஹேவ் லைக் a girl அப்படின்னு சொல்கிறோம். why should we say behave like a girl? We are equal to everybody. Of course கொஞ்சம் வீக்கா இருக்கும் as a woman, but that doesn't mean we shouldn't learn self defense programs. இதெல்லாமே வந்து ஸ்கூல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். மேத்ஸ் சயின்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்காம இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது there will be a change in the mindset. You feel stronger and you feel safe. It's a message to government. Definitely. உண்மையிலே எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிறதுல முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம டாக்டரும் சரி 2 சிஸ்டரும் அழகாக பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா வியூ ஆஃப் இந்த பெண்கள் ஆண்கள்ங்கிறது 2 பாலினம். அந்த 2 பாலினமும் எங்கேருந்து வருதுன்னா நம்ம கிராமத்தில் வீட்டிலேருந்து தான் வருது. அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்கறது முன்னோர்கள்லாம் ஒரு பாதையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ விஞ்ஞான உலகத்தில் நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி அவேர்னஸ் என்னென்னா சைக்கிள் ரூட்டில் இருக்கலாம், மருத்துவ ரூட்டில் இருக்கலாம், அரசாங்கங்களும் பார்த்திங்கன்னா பல கோணத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. ஆனால் இன்னும் அது ரீச் ஆகலைங்கிறது என்னுடைய ஒரு பார்ட். ஏன்னா நான் கவர்மெண்ட் சர்வீஸில் ஒரு 18 வருஷம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் இருந்தேன். அது மகளிருக்கான ஒரு துறை. அந்த துறையில் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்குது, பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது. பட் அது இன்னும் டீப் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் அந்த கிராமத்து பஞ்சாயத்து நகராட்சி முனிசிபாலிட்டி கொண்டு போய் மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி மருத்துவ டாக்டர்கள் மூலமாக சைக்கிளிங் மூலமாக நிறைய அவேர்னஸ் ஏற்படுத்தினாலும் பட் நம்ம வீட்டிலேருந்து உருவாகும் பொழுது தான் நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இன்னைக்கு உலகம் முழுதும் எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ் இருக்குது. இருந்த போதிலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கிராமத்துலேயும் உருவாக்கும் பொழுது உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்து அதை பற்றிய நிறைய செய்திகள் போடுறீங்க. இன்னும் அதை பற்றிய நிறைய போடும்போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற காலத்தில் என்னுடைய கிராமத்தில் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்கும். அங்கே ஒன்றும் பெரிய இஷ்யூவாக தெரியல. ஆனால் சில நகரங்கள் தெரியாத பகுதிகளில் தான் தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் நடக்கிறத அரசாங்கங்கள் மிகப்பெரிய லெவலில் ஒரு குழு அமைச்சு கண்காணிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். முக்கியமா என்ன வேணும்னா மைண்ட் செட் சேஞ்ச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 எம்ப்ளாயி இருப்பாங்க. பாதி பேர் பெண்கள் இருப்பாங்க, பாதி பேர் ஆண்கள் இருப்பாங்க. ஆண்கள் வந்து ஆல்கஹால் எடுக்காமலையோ நீங்கள் கேட்டீங்களா, ஆல்கஹால் மட்டுமே பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பகல் 12 மணிக்கு நார்மலாக ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்குறான், எப்படி டச் பண்ணுறான், அது மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஒன்று வந்து நமக்கு தெரிகிறது எத்தனை பெண்கள் வந்து வெளியில வந்து எனக்கு இந்த கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, நமக்கு இது மாதிரி நடந்துச்சு, வெளியே போனால் நம்மளை பற்றி தான் தப்பா நினைப்பாங்களோ, அது மாதிரி கூட நிறைய பார்க்குறாங்க. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்கோம். பெண்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா, இந்த ஆணை பற்றி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா, அனானிமஸாக கூட அவங்க மெயில் அனுப்பலாம் அல்லது கால் பண்ணி சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணோம். இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டியே இருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அவேர்னஸ், ரிப்பீட்டடாக டாக்ஸ், இதில் முக்கியமான விஷயம் ப்ரிவென்ஷன். இந்த இஷ்யூவே நடக்கக்கூடாது. நடந்ததுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்றதுங்கிறது ஒரு விஷயம், ஆனால் நடக்காம எப்படி காப்பாத்துங்கிறது இன்னொரு விஷயம். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே இதை நடக்காம காப்பாற்றுறது முக்கியமான இருக்கும். அதுக்கு வந்து மைண்ட் செட் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆக்சுவலாக.